அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு அற்புதமான பதிவுங்க. அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்றே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம தினமுமே காலையில் காகத்திற்கு இந்த 2 பொருளை உணவாக வைங்க, எப்பேற்பட்ட கடனும் கஷ்டமும் காணாமல் போயிடும் என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பதிவில் காகத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி அதன் மூலம் நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்து இருந்ததுல நாங்கள் அதை பார்த்துட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தோம். அதில் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்னைக்கும் நம்ம காகத்தை பற்றி முக்கியமான ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். சனி தோஷம் புத்திரதோஷம் நீங்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனால் காகத்திற்கு உணவு வைப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாதுங்க. அது உங்களுக்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. சில பேர் வந்துட்டு சும்மானாலும் தெரியாம ஏதோ ஒன்று சாதம் அப்படிங்கிற பெயர்ல அவங்க கையில இருக்கிறதுல தினமும் காகம் அவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் வைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா அவங்க வைக்கக்கூடிய சாதமோ இல்லை ஏதோ ஒரு உணவை வைக்கிறது என்பது அது வந்து தக்க நேரத்தில் பலன் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தான நேரத்தில் கூட அவங்க உயிரை கூட காப்பாற்றலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த காகத்துக்கு உணவு வைப்பது. அதுவும் நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை தினமுமே வச்சுதான் பாருங்களேன். அதுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில கடன் கஷ்டம் எல்லாம் தீரும், புத்திரதோஷம் நீங்கும், சனி தோஷம் நீங்கும். அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். இந்த காகத்திற்கு உணவு வைப்பது என்பது டெய்லியுமே வைக்கிற பழக்கமாக இருக்கலாங்க. ஒரு சிலர் வந்து இந்த அமாவாசை இல்லை முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்யும் போதும் விரதம் இருக்கும் போதும் மட்டுமே உணவை வைப்பாங்க. சிலர் வந்து சனிக்கிழமை சனிதோஷம் இருந்தா அன்றைய தினம் மட்டுமே வைப்பாங்க. பொதுவாக சனிதோஷம் இருக்கிறவங்களுக்கு ஜோசியரே சொல்லுவாங்க, இந்த மாதிரி சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அனுபவ ரீதியாக பார்த்திருக்கவும் செய்திருக்கோங்க. அது ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, சனி பகவானின் வாகனம் தான் காகம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம முன்னோர்களின் வடிவமானது தான் இந்த காகம். அதனால நம்ம முன்னோர்களே நம்ம வீட்டிற்கு தினமுமே வருகை புரிந்ததாக தான் அர்த்தங்க. வீட்டுக்கு டெய்லியுமே காகம் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலிங்க. நிச்சயமா காகம் அவ்வளவு எளிதில் அப்படி யாரு வீட்டுக்குமே வராது. யாரு வீட்டில் முன்னோர்களை சரியாக வழிபட்டுட்டு இருக்கிறாங்க, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே சரியாக செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா நிச்சயமா காகமானது தினமுமே உங்க வீட்டை தேடியே வருங்க. நண்பர்களே, நாங்களும் எங்க வீட்டில் தினமுமே அதிகாலையில காகத்திற்கு 7:30 மணிக்கெல்லாமே சாப்பாடு வைப்பதை ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கோங்க. உங்களில் நீங்க எத்தனை பேர் தினமும் காகத்திற்கு உணவு வைக்கிறீங்க என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் காகம் வந்து உங்களுடைய வீட்டிற்கு வரும்போது நீங்களும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களால் முடிஞ்சதை தினமுமே தண்ணீர் வச்சு ஏதாவது ஒரு உணவு வச்சிங்க அப்படின்னாலே தினமுமே உங்கள் வீட்டுக்கும் வர ஆரம்பிச்சிடும். காகத்தை பொறுத்தவரை என்ன ஒரு சிறப்புனா, அது வந்து தனியாக வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதுங்க. என்னைக்குமே ஒரு காகம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே அடுத்த நாள் பாருங்க 2-3 காக்காவும் வரலாம். அதிகமாக கூட்டம் கூட்டமாகவுமே வந்து சாப்பிடுங்க. அப்படி ஒரு அற்புதமான தன்மையுடையது. இந்த குணாதிசயம் கொண்ட காகத்திற்கு வாயில்லாத ஜீவராசிகளுக்கு சாப்பாடு வைப்பது ரொம்பவும் ஒரு அதிர்ஷ்டசாலினே சொல்லலாங்க. அந்த மாதிரி காகம் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய உணவை பகிர்ந்து உண்ணக்கூடிய உயிரினம் காகம். அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2 பொருட்களை பார்த்திடலாங்க. அது என்ன அப்படின்னா, டெய்லியுமே பிஸ்கட்டும் தண்ணீரும் தாங்க. நீங்க நினைப்பீங்க, என்னடா காகத்துக்கு போய் பிஸ்கட் வைக்க சொல்றாங்களே, அது சாப்பிடுமான்னு கூட நீங்க நினைக்கலாங்க. ஆனா அது நிறைய பேர் அனுபவ ரீதியாக பலனடைந்த ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் அதிகாலையில் எழுந்தவுடன் வேலைக்கு போறவங்களாக இருப்பாங்க. சாப்பாடு கரெக்டான நேரத்தில் வைக்க முடியாது இல்லையா? அதனால அதிகாலையிலே பிஸ்கட்டும் தண்ணீரும் கொண்டு வச்சு அந்த காகம் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டு இருக்கு. காகத்திற்கு அந்த டேஸ்ட் பிடிக்குது. இதனால நம்மளும் காகத்திற்கு தினமுமே சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆச்சு, நம்மளும் பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் வந்து காணாமல் போயிடும். கண்ணுக்கு தெரியாத விஷயம் என்று கூட சொல்லலாங்க. அதனால காகம் வந்து உங்க வீட்டுக்கு வராட்டாலும் நீங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க. உங்க வீட்டில் ஜன்னல் பகுதியில் இல்லை காம்பவுண்டு சுவரில் பால்கனியிலோ இல்லை மொட்டை மாடியிலையோ என்ன செய்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு 2 பாக்ஸை வச்சிருங்க. அதில் வந்துட்டு ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக தண்ணீர் ஊற்றி நிரப்பி வச்சுடுங்க. ஒரு பாக்ஸில் 4 பிஸ்கட் போட்டு அதிலையும் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி, அதாவது அந்த பிஸ்கட் சாஃப்டாக ஆகிறது வரைக்கும்
கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதிலேயும் வச்சிருங்க. அப்படின்னா அதுவே வந்து சாப்பிடுங்க. நீங்கள் வந்து இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமா ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னாலே தினமுமே வாடிக்கையாக வர பழக்கத்தை வச்சிருங்க. இப்படி வைக்கும்போது அதுவே உங்ககிட்ட தானாக கேட்க ஆரம்பிச்சிடுங்க. உங்ககிட்ட வந்து பழக ஆரம்பிச்சிடும். நிச்சயமா நிறைய பேர் காகத்துடன் வந்து நட்பே உருவாக்கி வச்சிருக்காங்கங்க. நண்பர்களே, எங்கள் வீட்டிலும் அப்படித்தாங்க. தினமுமே காலை 7:30 மணிக்கெல்லாம் நிறைய காகங்கள் மொத்தமாக வந்து சாப்பிடுவதை நாங்களும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அளவில் அதை பழக்கமாகத்தான் வச்சிருக்கோம். நாங்கள் சாப்பாடு கொண்டு வைத்தால் அது பயந்து ஓடாது. நின்று சாப்பிட்டு எங்களையும் நின்று திரும்பி திரும்பி பார்க்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த முறையை கண்டினியூ பண்ணுங்க. இப்படி காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைப்பதால உங்க வீட்ல பொன்னும் பொருளும் சேர்ந்து அந்த செல்வ வளமானது அதிகரிக்குங்க. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமைகளும் நீங்கி கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும். இது வந்து அது மட்டும் கிடையாதுங்க. மகா பெரியவா சொன்ன பரிகாரங்களில் இதுவும் ஒன்றுங்க. அதனால நீங்க தாராளமாக இதை வந்து செஞ்சு பாருங்க. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல பல. வீட்டு கஷ்டங்கள் தீர்வதோடு கடன் பிரச்சனைகள் தீர்வதோடும் நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முன்னோர்களின் சாபமும் பித்ருதோஷமும் இந்த மாதிரி எது இருந்தாலும் அது உடனே விலகிடுங்க. நிச்சயமாக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே இதை செஞ்சு பாருங்களேன். பொதுவாக 7:30 சனி, அஷ்டம சனி இந்த மாதிரி சனியின் கெடுபலன்களால பாதிப்புக்கு உள்ளானவர்கள், இந்த மாதிரி சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுவும் அந்த 7:30 சனிக்கெல்லாம் இருக்கே, அதால படுற பாடு இருக்கு பாருங்க, சொல்லவே முடியாதுங்க வார்த்தைகளால. ஆனா அந்த அளவுக்கு பிரச்சனை என்பது வரும், நோய் நொடிகள் வரும். இதுக்கு மேல படுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால எல்லாருமே இந்த மாதிரி தினமுமே காகத்துக்கு ஒரு உணவை வச்சுட்டே வாங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடும். சனி பகவானால் அவருடைய கெடுபலன்களை வந்து குறைத்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். அப்படி கெடுபலன்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நம்ம வந்து தப்பிப்பதற்கு நமக்கு நல்ல வழிகள் அதெல்லாம் வந்து கிடைக்குங்க. யாரோட உதவியாவது கிடைக்குங்க. அதனால மறக்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. காகம் வந்து தினமுமே பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு மனம் குளிர்ந்து போகும். இப்படி டெய்லியுமே பிஸ்கட்டும் தண்ணீரும் பருகிட்டு போச்சுதுன்னா ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு தண்ணீரையும் தாகத்தையும் பசியையும் போக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லதுங்க. அது வந்து நிச்சயமா என்னைக்குமே வீண் போகாது. என்றாவது உங்களுக்கு ஒரு நாள் பலன் கிடைக்குங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நாள் வச்சுட்டு இல்ல 2 நாள் வச்சுட்டு காகமே வரல அப்படின்னு நீங்க வந்து சோர்வு அடைஞ்சிடாதீங்க. எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காமல் இதை வந்து செய்யுங்க. ஒரு சில நேரம் குருவிகள் வந்தா கூட காகமும் நிச்சயம் வருங்க. சில நேரம் அணில் கூட வந்து சாப்பிடலாங்க. அதனால உங்க வீட்டுல எந்த ஒரு இடத்திலும் வெட்ட வெளியா இருக்கோ அங்க வந்து இந்த தொடர்ந்து காகத்துக்கு மறக்காம தினமுமே வச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா வச்சு பாருங்க. கூடிய விரைவில் காகம் வந்து உங்க முன்னோர்களின் சொரூபமாக கூட வருவாங்க. இதன் மூலம் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு வந்து அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய பலன்கள் என்று சொல்லலாங்க. அதனால நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க. ஏற்கனவே காகத்துக்கு தினமே உணவு வச்சு அதன் மூலம் பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்ம பதிவை பார்க்கும் அன்பர்கள் அனைவருமே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.